வணக்கம் நண்பர்களே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தா லண்டனில் இருக்கிற இலங்கை காரியாலயத்துக்கு முன்பாக நான் இப்போ நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், இலங்கை சுதந்திர தினத்தை முன்னிட்டு புலம்பெயர் தமிழ் மக்களால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டமானது இலங்கை தூதரகத்திலிருந்து லண்டன் பிரதமர் அலுவலகம் வரை செல்ல உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டமானது வாங்க பார்க்கலாம் இந்த காணொளியை. அந்த மாநில லட்சியமும் நாங்கள் வென்றெடுப்போம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை நாங்கள் எங்களுடைய நெஞ்சத்தில் சுமத்தோம். அதே நேரம் எங்களுக்கு வழிகாட்டி என்பது எங்களுடைய மாபெரும் தலைவர் மேலது தேசிய தலைவர் மேலது அவர் மட்டும்தான். Two different nations from a very ancient period. As a result, following independence in 1948, the Sri Lankan state abused its power and forcefully எமது கல்வியை, எமது எதிர்காலத்தை சிங்கள அரசாங்கத்துக்கு இந்த பிரித்தானிய அரசாங்கம் 77 ஆண்டுகளுக்கு முன் தாரை வார்த்து கொடுத்த நாள். இதை மீட்டெடுக்கின்ற பெரும் பணியில், பெரும் பொறுப்பில் நாம் தமிழராக இங்கே இணைந்திருக்கின்றோம். தமிழர்களின் கருப்பு நாளாகிய இன்றைய தினம் ஸ்ரீலங்கா தூதரகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி பேரணியாக நகர்ந்து இங்கே வந்துள்ளோம். பிரித்தானிய பிரதமருக்கும், பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சருக்கும் மற்றும் நமது பிரித்தானிய மன்னருக்குமான நமது கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் கையளிக்கப்பட இருக்கின்றது. மன்னருக்கு அளிக்கப்பட்ட அந்த கடிதத்தை இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த புலம்பெயர்ந்த மண்ணிலே அவர்கள் மாபெரும் அழிவை சந்தித்த இன மக்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்கான நாட்டை உருவாக்கினார்கள். கிப்தி இனம் போராடாமல் இருந்தது.